அவசரமா தான் வெளியில போறேன், இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது, அதனால அப்படியே ஓரம் கட்டி உங்ககிட்டலாம் பேசலாம் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அது இப்போதைக்கு வீக்கா இருக்கு, பட் இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா தான் நான் பாக்குறேன், சில வருடங்கள் வெயிட் பண்றேன், இது எவ்வளவு தூரம் ரெக்கவரி காட்டும் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. இந்த ஷார்ட் டேர்ம் வீக்கா இருக்கட்டும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வர ஷார்ட் டேர்ம் வீக்கா இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் நல்லா இருக்கணும், அப்புறம் ஷார்ட் டேர்ம் நல்லா இருக்கணும், அப்புறம் ஷார்ட் டேர்ம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் சேர்ந்ததுதான் ஒரு நல்லா இருக்கிற லாங் டேர்ம் அப்படிங்கறத மறந்து போயிடுறீங்க. என்னோட வண்டியோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணேன்னா ஒரு 25 அடிக்கு வெளிச்சம் தெரியுமா? இந்த 25 அடி வெளிச்சத்தை வச்சுட்டு நான் பல 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ண முடியும். ஏன்னா இந்த 25 அடி போகும்போது அடுத்த 25 அடிக்கான வெளிச்சம் தெரியும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தெரிய தெரிய நான் எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். அதே மாதிரிதான் இருக்கிற டேட்டாஸை வச்சுட்டு சில வாரங்களுக்கு இல்லனா ஒரு மாதம் அளவுக்கோ இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அழகா கணக்கு போட்டு சொல்ல முடியும். இப்போத்துல இருந்து 5 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எப்படி கணக்கு போட்டு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் நம்புவீங்களா? நம்ப வேணாம்.